2026க்கான முதல் நோட்டிஃபிகேஷனாக வந்து ஏஎல்பி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஏஎல்பினா ஒன்றுமே இல்லை, அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது வந்து ட்ரெயின் ஓட்டுறவங்க. சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா 11,127 வேகன்சி வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. மேபி நோட்டிஃபிகேஷன் விடும்போது இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் கூட ஆகலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் விட்டுருவாங்க. மேபி இந்த மந்த் முடிகிறதுக்குள்ளே விட்டுருவாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? நம்மள மறக்காமல் ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே தெளிவாக சொல்லுவேன், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 18 ஆயிருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30. ஓபிசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும். அதாவது வந்து 10th + ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 10th முடிச்சுட்டு நீங்கள் ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த ஏஎல்பிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா இன்ஜினியரிங்கில் என்ன ஸ்ட்ரீமில் வந்து நான் படிச்சிருக்கணும், என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல், இந்த 4 டிபார்ட்மெண்ட் தான் எலிஜிபிள். பட் ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இந்த ஃபிட்டரு, வெல்டர்னு சொல்லி ஐடிஐயில் எல்லாமே வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? நான் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே உங்களுக்கு வந்து தெளிவாக இதுக்கு என்ன சிலபஸ் எல்லாமே வீடியோ போடுறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை பை மக்களே.